மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட பல வாரங்கள் ஆச்சு. ஸோ சாரி ஃபார் தட். இன்றைக்கி திருப்பியும் இன்னையிலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ போடாததுக்கு காரணம் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், அப்படி இப்படின்னு பல ரீசன்கள் சொன்னாலும், எத்தனையோ பிஸியான வாழ்க்கைக்கு இடையிலையும் நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கணும். பட்டு தவிர்க்க முடியாத காரணங்கள்னால இடையில போட முடியாமல் போச்சு. அதற்காக தான் இன்றைக்கி வந்து ஒரு புதிய ரெசல்யூஷனோட நான் உங்கள் முன்னாடியே ஒரு சார்ட்லாம் எழுதி வச்சு நான் இன்றைக்கி வந்து முடிவு பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன். அந்த முடிவுகள் என்னையிலேருந்து எடுக்கிறோம்னு சொன்னால், வரக்கூடிய நாளைக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ் இதில் வந்து தவக்காலம் ஆரம்பிக்குது, லென்த் சீசன்ஸ். அதாவது இயேசுநாதர் பாடுபட்ட ஒரு 40 நாட்களை வந்து நாங்கள் லென்த் சீசன் சொல்லுவோம், அந்த தவக்காலம்னு சொல்லுவோம். அதில் வந்து பல பேர் பல ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. சில பேர் உணவுகள் கட்டுப்பாடு, சேரிட்டி பண்ணுறது, இது போல் பல விதமாக எடுப்பாங்க. ஸோ நான் எனக்கு முடிஞ்ச விதத்தில் வந்து சரி நம்மளும் ஒன்று எடுத்து நம்மளை நாமளே பரிசோதிச்சுக்குவோம், நம்மளை நாமளே வந்து ஃபிட்டாக வச்சுக்குவோம். மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனல் நம்ம சேனல் இருக்கிறனால, ஸோ அதை அடிப்படையாக வந்து நம்மளை சில முடிவுகளாக எடுத்து நம்ம செய்வோம் அப்படிங்கிற இதில் வந்து இதெல்லாம் நான் முடிவுகள் எடுத்திருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இது முக்கியமாக ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், நான் இதுக்கு முன்னாடியே நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். பட் கொஞ்சம் லேட்டாக தான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய அந்த சேலஞ்சு வந்து நாளையிலேருந்தே ஆரம்பிச்சிருது. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, நான் இதனுடைய ஃபோட்டோவையும் நான் கொடுக்குறேன், வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இதை சப்போஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதை உங்களுடைய முறைக்கு ஏற்றபடி மாற்றிக்கிட்டு கூட பண்ணலாம். இதே போலவே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நான் என்ன முடிவுகள்லாம் எடுத்திருக்கேன்னு சொன்னால், 40 நாள் என்னென்னலாம் செய்ய போகிறேன்ட்டு ஒரு 3 பிரிவாக பிரிச்சுருக்கேன். அதாவது மைண்ட், பாடி, ஸ்பிரிட் அப்படி 3 கேட்டகரியில் பிரித்து நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு 10 கேட்டகரி, 10 சேலஞ்சஸை எடுத்திருக்கேன். 10 நான் வந்து ஃபாலோ பண்ணணும் எவ்ரிடேன்னு. ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க் கொடுக்குறேன். ஸோ 10 நான் ஒரு நாளில் ஃபாலோ பண்ணிட்டேன்னா எனக்கு 100% மார்க் கிடச்சிரும். இல்லை 7 தான் ஃபாலோ பண்ணுறேன், 8 தான் ஃபாலோ பண்ணுறேன்னா 70 மார்க்கு 80 மார்க் தான். ரொம்ப கம்மியாக பண்ணேன்னா கம்மி. ஸோ அந்த சேலஞ்சு தான் இது. இது வந்து டயட்டை பற்றி அதெல்லாம் வந்து பல வீடியோக்கள் இருக்குது, உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல சேனல்களில் பல யூடியூப்பை திறந்தாவே நல்லா வரும். ஸோ இது வந்து இந்த மைண்ட் பாடி ஸ்பிரிட்டுக்கு ஏற்ற அப்படி நான் வந்து இது எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து மினிமம் ஒரு 80% வாங்கினா, 60% வாங்கினா பாஸு, 80% வாங்கினா நல்லா ஃபஸ்ட் கிளாஸு, ஒரு 90க்கு மேலே வாங்கினாவே நல்ல டிஸ்டிங்ஷன், ஒரு ஹை மார்க்குன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனாலும் வந்து 100% வாங்குறது தான் என்னுடைய எய்ம். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். பாடி, மைண்டு, ஸ்பிரிட்னு பிடிச்சிங்க. பாடியில் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்குன்னு சொன்னால், வாக்கிங், எவ்ரிடே வாக்கிங் போயிடணும். அப்புறம் நோ ஸ்வீட் வந்து எந்த விதமான ஒரு கேக்கு இல்லது ஒரு சாக்லேட்டு, இது போல் ஸ்வீட்டான விஷயங்கள் எத்தனையோ இருக்கும் இல்லையா, அது நோ ஸ்வீட். பட் எக்ஸப்ஷன் வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுக்குவேன். ஃப்ரூட் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட், அது வந்து ரொம்ப இனிப்பான ஃப்ரூட்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் மாடரேட்டான பெர்ரிஸு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, இது போல் பழங்கள், மற்ற ரொம்ப ஸ்வீட் இல்லாத பழங்கள் சாப்பிட்றது. அப்புறம் லிமிட்டட் ரைஸ், எப்போவும் சாப்பிட்டா கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோம். அந்த எப்போவும் சாப்பிட்ற ரைஸில் வந்து இப்போ ஒரு ஹாஃப் சாப்பிட்றோம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். மீதி ஹாஃபை வந்து முட்டை, வெஜிடபிள்ஸ் அப்படி அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டு நான் சாப்பிட்ற அப்படி பண்ணியிருக்கேன். அது 3வது பாயிண்ட்டு. ஸோ இந்த பாடிக்கு கேட்டகரி கீழே 3 வருது: வாக்கிங், நோ ஸ்வீட்ஸ், லிமிட்டட் ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ் ஆர் எக்ஸ். ஸோ இந்த 3 பாடி அந்த கேட்டகரி கீழே வருது. அடுத்து மைண்டு, அந்த விதமாக நம்பர் 4 என்ன பண்ணுறேன், யோகா, டெய்லி யோகா பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். அடுத்து மெடிடேஷன், சோல் பவர் மெடிடேஷன், ஒரு மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் யாருக்காச்சும் கற்றுக்கணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதை. அப்புறம் 6 ப்ரீதிங் எக்ஸசைஸ். 7 போஸ்டிங் வீடியோ எவ்ரிடே, டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும். நான் அது வந்து ஒரு மைண்ட் பவர் தான் நான் நினைக்கிறேன். நான் எப்படி முடிவு பண்ணிட்டாலும் ஒரு சின்ன வீடியோனால எப்படியாச்சும் போட்டுறணும் அப்படின்ட்டு எவ்ரிடே போஸ்ட் ஒரு வீடியோ. அது நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வீடியோக்கள் வரும்னு சொல்லி, அதுக்கான தயாரிப்புகளாக நான் எப்படியாச்சும் டெய்லி ஒரு வீடியோ போட்டுறணும். ஸோ எவ்ரிடே யோகா, எவ்ரிடே மெடிடேஷன், எவ்ரிடே ப்ரீதிங் எக்ஸசைஸ், போஸ்டிங் வீடியோ எவ்ரிடே. ஓகே, இது. அடுத்து
ஸ்பிரிட்டிக்கலில் ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து எவ்ரிடே வந்து ஒரு பைபிளில் வந்து ஒரு மினிமம் 2 சாப்டர்ஸு மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். அது ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் எவ்ரிடே நாங்கள் வந்து இந்த ரோசரின்னு சொல்லுவோம், ஜெபமாலை, அது எவ்ரிடே சொல்கிறது, அது ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்து 10 சேரிட்டிக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல வந்து எடுத்து ஒரு அமௌண்ட்டை நான் மனசில் வச்சுருக்கேன். அந்த அமௌண்ட்டை ஒரு சேரிட்டி கொடுக்குறேன். அப்படி எவ்ரிடே அதில் கொஞ்சம் அமௌண்ட் சேர்க்குறேன். அப்படி இந்த 10 இதை நான் எனக்கத்த அப்படி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எதுலெல்லாம் நீங்கள் பவர் அதிகமாக்கணும், வீக்னஸ் எதில் இருக்குது, அதை பில்டப் பண்ணோம்னா நீங்கள் அதுக்கேற்ற அப்படி நீங்கள் இந்த சார்ட்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. இந்த 10 வகையான இது டெய்லி நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் 100 மார்க் இந்த 10ஐயும் ஃபாலோ பண்ணணும்னா, ஸோ எவ்ரி 5 டேஸ்க்கு ஒருக்கா நான் வீடியோக்கள் போடும்போது ஜஸ்ட் ஷார்ட்டாக நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படித்தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10ன்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் வந்து வாக்கிங் போயிட்டேன், நம்பர் 1ல் நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1ல் நான் 10 பாயிண்ட் போடுவேன். அடுத்து நோஸ் ஃபீட் அதை ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொன்னால் நம்பர் 2ல் 10 பாயிண்ட்டு. இப்படி ஒவ்வொன்றையும் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுறேன்னா அதுக்கெல்லாம் 10 பாயிண்ட் முடிச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாமே முடிச்சிட்டேன்னா இங்கே எனக்கு 100 மார்க்ஸ் வரும். இல்லை 2 பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன், 2 இதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 80 மார்க் வரும். இப்படித்தான் நான் எவ்ரிடே இதுக்கு மார்க் போட்டு நான் உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஒரு 5 நாள் கழித்து, அதாவது 1, 2, 3, 4, 5, 9ஆம் தேதி நான் ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என்னோடய வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஒருவேளை நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியாது, பட் ஒருவேளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்களும் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 40 நாள் இப்படி நான் ஃபாலோ பண்ண போகிறேன் 5ஆம் தேதியிலேருந்து. எப்போவுமே நான் வந்து இந்த மெடிடேஷன் பற்றியும் இருக்கிறது, ஃபாஸ்டிங் இருக்கிறது, இதெல்லாம் இந்த 40 நாள்னு கணக்கு சொல்கிறது, 40 நாளில் நம்ம கஷ்டப்பட்டோம்னு சொன்னால் நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். அதுக்கு பல சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் இருக்குது. பட் அதனால் 40 நாள் கண்டிப்பாக நான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். 100% ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் வந்து எனக்காக வேண்டிக்கங்க. அதே போல் மெயினாக வந்து நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்கன்னு தெரில, ஒருவேளை கொஞ்சம் சில பேர் நாளைக்கே பார்க்கல, சில பேர் தாமதமாக கூட பார்க்கலாம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதிலேருந்து நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு பயிற்சியாக. ஸோ நான் இந்த வீடியோவை போட்டு இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்ன மெயின் காரணம்னா, பல நேரங்களில் நம்ம பல விஷயங்களை தாமதப்படுத்திக்கிட்டே போவோம். நமக்கு சில நேரங்களில் ஒரு விஷயம் இதை செய்யணும் அப்படின்னு நினைப்போம், பட் இன்றைக்கி, நாளைக்கு, அடுத்த நாள் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். சில நேரங்களில் நம்ம பல பேருக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் வைங்களே, சில நேரங்களில் வாக்குகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா பல பேருக்கு முன்னாடி, வாக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து தவற முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக, அதே போல் வாக்கு கொடுத்துட்டு நானும், ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி. ஸோ இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறது அதுதான் ரீசன். ஸோ நமக்கு நாமே ஒரு சில நேரங்களில் கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த அச்சீவ் பண்ணக்கூடிய பொறுப்பும் அந்த சக்தியும் இந்த எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த விதமாக தான் நான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். இன்னொரு வீடியோங்கிறப்போ பல நாள் கழிச்சு வராது, இனி டெய்லி வரும். ஸோ அடுத்த நாள் வீடியோ அடுத்த நாள் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவோட இந்த செய்தியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.